இங்கே பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு போட்டிருக்கேன். அதாவது ரூ. 500 டெபாசிட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போனஸ் எடுத்திருக்கோம். இது வீக் போனஸ். அதாவது வாரத்தில் 7 நாளா அந்த மாதிரி 7 போனஸ். அது எப்படி பண்ணணும்னா, இதில் போய் இப்படி போட்டு தான் அமௌண்ட்டு போட்டு தான் பண்ணணும். சரிங்களா? இதுலேருந்து 7 நாள். இப்போது இதில் இருக்கிற போனஸை நம்ம இப்படி போய் மறுபடியும் போய் ஸ்டிக்கன்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்தோம்னா மறுபடியும் இதில் கேட்கும். இதை கொடுத்துக்கணும். இதை கொடுத்துட்டோம்னா கிளிக் கொடுத்துட்டோம்னா அடுத்தது 517 இருக்குங்களா, அடுத்து நமக்கு போனஸ் பாயிண்ட் பாருங்கள். டெபாசிட் பண்ணது கேஷ் மட்டும்தான் இருக்கும், வித் ட்ராவல் தனியாக இருக்கும். போனஸ் பாயிண்ட்டு, அதாவது போனஸ் பாயிண்ட்டு 10,100 இருக்குங்களா, அதை தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பவர் ஆஃப் த கெயின் இருக்குது பாருங்கள், அதை கொடுத்துக்கணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு விளையாடுறோம். இப்போ இப்படி போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்பின்னு நான் 2 ரூபா மேட்ச்சு, அடுத்தது 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா மேட்ச் போடுறேன். இப்போ பாருங்கள், மேட்ச் போட்டுக்கிறேன் 20 ரூபாய்ங்களா. இப்படி அப்படியே டச் பண்ணுறது தான் இது வேலைனா, எல்லாமே டச் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்கிறது. இப்படியே டச் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து லெவல் பாயிண்ட் வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி 18 ரூபாங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா 8 ரூபா, அடுத்து பார்த்தீங்கன்னா 181 ரூபாய்ங்களா. அடுத்து இது அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கணும், 164 ரூபா. இது அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்து நம்ம வித்ட்ரா கொடுத்து சரியாக இருக்கும். 20 ரூபா மேட்ச் போடுறதும் இந்த மாதிரி மைனரு, இந்த மாதிரி மெஜார் இருக்கு, நைஸ் இருக்குங்களா, இது அப்படியே சேர்த்திக்கணும். அடுத்து வர போனஸும் நம்ம சேர்த்து வச்சுக்கணும், இந்த அமௌண்ட்டு சேர்த்து வச்சுக்கணும். அடுத்து 3 ஆக்டோபஸ், அதாவது 3 ஆக்டோபஸ் ஒன்றா வந்துச்சு அப்படின்னா 6 ஆட்டம் ஃப்ரீயாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பலூன் 6 பலூன் ஒட்டுக்கா வந்துச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஆட்டம் அதிகமாக வரும். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு யூஸு. அடுத்தது போயிட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் ஐட்டமா. இப்போ அடுத்தது வந்து விளையாண்டே இருக்கும்போது அவங்களே போனஸ் பாயிண்ட் இதெல்லாம் தருவாங்க. இப்போ அடுத்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆக ஆக அடுத்து இன்னும் டைமிங் ஆகும். ஒவ்வொரு லெவலில் தான் ஓப்பன் ஆகுங்களா, அதனால் லேட் ஆகும். விளையாண்டே இருந்தால் சரியாக போயிடும். அப்போ தான் லெவலும் அதிகமாக தருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பார்த்துங்க, 159 ரூபா வந்திருக்கா. ஒரு சில டைமில் மெஜார்லாம் விழுவோம். அந்த 6 பலூன்லேயே பார்த்தீங்கன்னா மெஜார்லாம் விழுவோம், இன்க்ரீஸும் ஆகும் அமௌண்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, இதுதான் இந்த முடித்தோடனே அடுத்த அமௌண்ட் ஏறி இருக்குது பார்த்தீங்களா, க்ரௌன்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் ஏறும், அதுக்கப்புறம் ரெண்டாவது இன்னொரு அமௌண்ட் ஏறும். மினி அது அந்த அமௌண்ட் 100 ரூபா. அடுத்தது பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இப்போ 220 ரூபாய்ங்களா, 220 ரூபா மேலே அமௌண்ட் ஏறும் பாருங்க. ஃபாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். 605 தான் இருக்குங்களா. இப்போது நம்ம அப்படியே வித்துட்டாவே கொடுத்துக்கலாம். 500 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு இல்லைங்களா, நம்ம அமௌண்ட்டுக்கு மேலே எடுத்துருக்கோம். அப்போது இப்படி போனோம்னா வித்துட்டான்னு கேட்கும், கொடுத்தோன்னா 500 ருபீஸ், அவ்வளோதான். உடனே அமௌண்ட் ஏறிடும். ஒரு 10 நிமிஷத்தில் ஏறிடும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் விளையாடலாம். குறிப்பிட்ட அமௌண்ட்டே போடலாம். சரி,
இப்போ இந்த போனஸ் வச்சு விளையாடலாம் நம்ம. அமௌண்ட்டு கம்மி பண்ணிக்கலாம் அப்படியே. அவ்வளோதாங்க. இதுதான் மேட்ரு. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அமௌண்ட் ஏறிடும். வித்துட்டு வந்தோன்னே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுவேன்.